ரிஷி சாமி அவ இருக்க கூடாதுடா, இருக்க கூடாது. அவ கதையை நீங்க கண்டிப்பா முடிச்சிடற. எல்லாரும் ஓடி வாங்க, நம்ம துர்கா அத்தாவை மாடு முட்டிருச்சு. வாங்க வாங்க எல்லாரும் ஓடி வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஐயோ கடவுளே, இந்த துர்கா அத்தா இப்படி ஆயிடுச்சு. மாடு முட்டிருச்சு. துர்காமா, துர்காமா, படிவாக்கா, துர்காமா மாடு முட்டிருச்சு. வாங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா ஆச்சு? துர்காமா, துர்கா என்னம்மா ஆச்சு? கண்ணை திறந்து பாருமா. துர்கா யாராவது வந்து ஹாஸ்பிடலுக்கு போகணும். இங்க பாரு, நீ இப்படி கண் கலங்கிட்டே இருந்தனா அவ திரும்ப உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணுவா. அத்தை கிட்டே ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பா. அவங்களுக்கு திரும்ப உன் மேல கோபம் தான் வரும். நாம இது மேலேயாவது ஆசைப்பட்டோம்னா அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணுமா. பொறுமை ரொம்ப முக்கியம். முதல்ல கண்ணை தொட. பயப்படாதீங்க, நம்ம துர்காமா கொண்டு ஆகாது. பயப்படாம இருக்க முடியும். பெட்டு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. என் புள்ள உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் போயிருக்கும் தெரியலையே. அத்தா எப்ப பார்த்தாலும் பேரை சொல்லிக்கிட்டு விரதோடு இருப்பாளே. அவளை எப்படி ரத்த வெள்ளத்துல பார்க்க முடியல. என்னப்பா என்னாச்சு? டாக்டர், மாடு முட்டி பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. எமர்ஜென்சி கேஸ். முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? ஓகே டாக்டர். சிஸ்டர், டாக்டர் புவனாட்ட சொல்லி ஓட்டியை ரெடி பண்ண சொல்லுங்க. கம் ஆன். சரிங்க போய் வாங்க. தைரியமா இருங்கண்ணா. என்னோட ரிஷியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தல, பாத்தியா? பூசாரி சொன்ன மாதிரி உன் சக்தி உன்னை விட்டு போச்சு. ரிஷிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு இப்பதான் சொன்னாரு. அதுக்குள்ள நீ சாக போற. அம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? துர்கா மேல திடீர்னு பாசமா? என்ன இத்தனை வருஷம் நம்ம கூடயே ஒன்னா இருந்தோளாச்சு.
அவன் மேல பாசம் எல்லாமே இருக்கும். அவ குறி சொல்றதுனால தான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம 3 வேளை நல்ல சோறு தின்றோம்னா அது அவளால தான். ஆனா அவங்க அவளை தள்ளிட்டு போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அப்போ துர்கா கண்டிப்பா பொழைக்க மாட்டாளம்மா. ஏய், சும்மா இருடி அறிவு கட்டவள. அவளுக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா நம்ம நடுத்துறதா நிப்போம். அப்புறம் நீ வந்து சமாளிச்சு கொட்ட போற. அவ இல்லனா நம்ம சோத்துக்கே பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அடே என்னம்மா எப்ப பார்த்தாலும் சோறு காசுன்னு. இங்க பாருடி, நானே என்ன பண்றேன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். நீ வேற சும்மா வந்து நொய் நொய்னு வாய் மூடுடி. பாழா போன மாடு இப்படியா வந்து அவளை குத்தணும்? பேஷண்டோட நேம் என்னமா? துர்கா டாக்டர். என்ன கேஸ்? மாடு முட்டி ரத்தம் அதிகமா போயிருக்கு டாக்டர். துர்கா, நான் பேசுறது கேக்குதா? பேஷண்டோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? கேட்டோம் டாக்டர், யாருக்கும் தெரியல. அதான் பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கோம் டாக்டர். லீகல் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சிட்டீங்களா? இன்னும் வாங்கல டாக்டர். சீக்கிரம் போய் அதை முடிங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. வாங்கிடுறேன் டாக்டர். பேஷண்டோட சொந்தக்காரங்க யாரு? அண்ணா சார், இதுல ஒரு சைன் போடுங்க. அம்மா என் புள்ள பொழிச்சுக்கொள்ளம்மா. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்தாங்க, இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கு 50,000 இனிஷியல் பேமெண்ட் கட்டணும். கேஷ் கவுண்டர்ல போய் முதல்ல அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துருங்க. புரியலையம்மா. கவுண்டர்ல போய் முதல்ல 50,000 ரூபாய் கட்டிட்டு வாங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. சீக்கிரம் போங்க சார், இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. காசு வச்சிருக்கீங்கல்ல? பணம் இருக்குமா, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து கட்டணும், அவ்வளவுதான். நாளைக்கு எடுத்துட்டு வந்து கட்டிடுறம்மா. நீங்க ஆபரேஷன் பண்ண சொல்லிடுங்கம்மா. என் புள்ள எனக்கு பிடிச்ச போதும். வடிவே, இப்பவே வீட்டுக்கு போய் அந்த ரிஷி தம்பி கொடுத்த காசை எடுத்துட்டு வந்துடலாம். யோ, இப்ப எதுக்கு அந்த காசை கேக்குற? அவதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால. நடிக்கல, காசு திருப்பி கொடுன்னு கேட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அத பத்தி எல்லாம் யோசிக்காத வடிவே. எப்படியாவது அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். நம்ம புள்ள பொழைச்சாகணும். வடிவு சீக்கிரம். இங்க பாரியா, இப்ப பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பின்னாடி பிரச்சனை எல்லாம் என்னால மாட்ட முடியாது. வேணும்னா அவ இத்தனை நாள் நமக்கு சோறு போட்டதுக்கு நன்றி கடனுக்காக அந்த உண்டியில சேர்த்து வச்ச காசு எடுத்துக்கோ. அதுல எப்படி வடிவ 50,000 இருக்கும்? இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னா அந்த காசை எடுத்தா தானே முடியும். இது பாரு, அந்த ஹீரோ தம்பியோட தப்பா எடுத்துக்க மாட்டாருமா. புரிச்சுக்க வடிவு. உனக்கு எரிச்சு கேக்குறேன். அவள நமக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே, ஏன் புரிச்சுக்க மாட்டேங்கிற? பொண்ணு மாதிரி தானே, உங்களுக்கு பொறுக்கல. என்னமோ அப்படி பொங்குறீங்க. மா, நீ ஒழுங்கா தானே இருந்த. உனக்கு என்ன திடீர்னு அவ மேல கரிசனம்? அவளுக்கு முன்ன மாதிரி குறி சொல்ற சக்தி எல்லாம் கிடையாது. வர வர அவ சொல்றது பழிக்க மாட்டேங்குதுன்னு ஊரே புலம்பிக்கிட்டு இருக்கு. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட பரவாயில்ல. இங்க பாரு, இன்னும் ஆபரேஷன் கூட முடியல, அதுக்குள்ள 50,000 ரூபாய் கேக்குறாங்க. பூரா குணப்படுத்துறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு லட்சம் கேட்க போறாங்களோ? இந்த இடத்துல நீ குருவி செத்த மாதிரி சேர்த்து வச்ச காசெல்லாம் விட்டுட்டு ஆண்டியா வீட்டுக்கு போறியா? பள்ளி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்ப திடீர்னு என்னென்னமோ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? துர்கா மேல உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? இங்க பாருப்பா, அந்த ரிஷி சார் கொடுத்த காசு இப்ப இல்ல. நானும் அம்மாவும் சேர்ந்து செலவு பண்ணிட்டோம், போதுமா? ஆமாங்க, பணம் இப்ப என்கிட்ட இல்ல, செலவாயிடுச்சு. ஐயோ ஐயோ, செலவாயிடுச்சா? ஏய், நீங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க.
பணத்தை பிடிச்ச பேய்களா? என்னக்கா சொல்ற? நிஜமா செலவாயிடுச்சா? ஆமா சேகர், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு பணம் மொத்தம் செலவாயிடுச்சு. அண்ணன் கேட்கும்போது கூட பணம் இருக்கிற மாதிரியே பேசுறீங்களேக்கா. அது ஏதோ சொல்லமேன்னு அப்படி சொல்லி சமாளிச்சேன். நிஜமாவே என்கிட்ட காசு இல்ல சேகர். ஐயோ, என் பிள்ளையெல்லாம் காப்பாத்தணுமே. நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஆத்தா, ஐயோ, இப்படி கழுத்து இருக்கிறாங்களே. ஹலோ ரிஷி சார். ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? சார், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்னாச்சுண்ணே? சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் இப்பதான் திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன ஆச்சுன்னு ரொம்ப பதட்டமா பேசுறீங்க? துர்கா எப்படி இருக்கா? சார், நீங்க கண்ட கனவு மாதிரியே நம்ம துர்காவுக்கு நடந்துருச்சு சார். இங்க எல்லாருமே துர்கா பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க சார். துர்கா உயிரோட இருக்கும் போதே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடுங்க சார். நான் தான் படிச்சு சொன்னனே, அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு. நீங்க எல்லாரும் இருந்தமா அவளை விட்டுட்டீங்க. சரி விடுங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் உடனே புறப்பட்டு வரேன். என் உயிரை கொடுத்தாவது நான் துர்காவை காப்பாத்துவேன். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல், மேட்டுப்பாளையம் சார். சரிண்ணே, நான் உடனே வரேன். வாங்க. என்னாச்சு ரிஷி? நான் அர்ஜுனா வெளியே போகணுமா? என்னாச்சுடா? சடனா நம்ம சரண் இருக்கான்ல, அவன் போன்ல இருந்து கால் வந்ததுமா. அவனுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்போ? இப்போதாம்மா. காப்பாத்தினவங்க யாரோ கால் பண்ணி இம்மிடியா வர சொல்றாங்க. நான் இப்போ போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, நீ முதல்ல போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணு. ஏதாவது ஹெல்ப் பண்ணா கால் பண்ணு. சரிம்மா. கோ ஸ்லோ. ஓகேம்மா. ஏ ரிஷி, ஆண்டி, ரிஷி வேகமா எங்க போறான்? ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டா. டோன்ட் வரி, ஹில் பி பேக் சூன். இல்ல ஆண்டி, என்கிட்ட கூட சொல்லல. அதான் எமர்ஜென்சின்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அதுக்குல்ல ஆண்டி, நாங்க 2 பேரும் கப்பலா நின்னு கோவில்ல பூஜை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு ஐயர் சொன்னாரு. ஆனா ரிஷி அதுக்குள்ள உடனே கிளம்பிட்டான். மது, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் வந்தா போச்சு. அதான் லைஃப் ஃபுல்லா ஒன்னா இருக்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன? எப்படியோ ருத்ரையா, அவனோட பூர்வ ஜென்ம தோஷம் அவனை விட்டு போயிடுச்சு. இனிமே நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். ரிஷி வந்த உடனே முதல்ல நாள் குறிக்கணும். வா மது, சாமி கும்பிட்டுட்டு போலாமா? அம்மா மாக்காளி, அப்போ மாதேவனோட பூர்வ ஜென்ம காதல் என்ன ஆகும்? துர்கா பேஷண்ட் கூட வந்தவங்க நீங்களா? டாக்டர் சார், இப்ப பணம் கட்டிடுறேன் சார். சார், பிரச்சனை இப்ப அது இல்ல, குடல் பகுதியில ரொம்ப கிழிஞ்சிருக்கு. அளவுக்கு அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மாட்டோட கொம்புல ஏதோ விஷம் மாதிரி கெமிக்கல் தடவி இருக்காங்க. இல்லைன்னா
டாக்டர் சொல்றீங்க? அது எதுக்கு தடவி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த விஷம் உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி துர்காவை மயக்க நிலையில வச்சிருக்கு. அதனால அவங்க ஹார்ட் சீரா செயல்படல. இதுதான் இப்ப பிரச்சனையே. ஐயோ அளவுக்கு அதிகமான மயக்கத்துல அவங்களுக்கு ட்ரீட் பண்ணா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியும். ஐயோ டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போதைக்கு டெம்பரரியா ஃபியூச்சர் போட்டிருக்கு. இருந்தாலும் விஷத்தன்மை குறைஞ்சாதான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர் அந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்களா? அது எப்ப டாக்டர் குறையும்? தெரியல சார். இன்னும் 24 hours உயிரோட இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா அது வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொழைக்க மாட்டாங்க. டாக்டர் டாக்டர் உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் டாக்டர். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். உங்களை நல்லா செய்வ மாட்டாங்க டாக்டர். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா அப்பா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க தாயே. ஐயோ என்னென்னமோ சொல்றாரு டாக்டர். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஐயோ டேய் எர்ரா. டேய் போன் எடுத்து தொலைடா. சொல்லுடா. டேய் மச்சி, நம்ம துர்காவை மாடு முட்டிடுச்சாண்டா. வாட்? ஆமாண்டா, இப்பதான் மேனேஜர் சேகர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. எப்படிடா? எப்ப ஆச்சு? தெரியலடா, அந்த ஊர் திருவிழாவுக்கு அந்த மாடு முட்டிடுச்சான். இப்போ துர்கா அவ ரொம்ப சீரியஸா இருக்காளாண்டா. சரி இரு, நானும் அங்க வரேன். நீ இப்போ எங்க இருக்க? டேய் இப்ப வெயிட் பண்ணல, டைம் இல்ல, நான் கிளம்பிட்டேன். இப்ப நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன புரியுதா? சப்போஸ் அம்மாவோ இல்ல மதிமிதாவோ யாராச்சும் உனக்கு ஃபோன் பண்ணா எப்படியாவது பேசி சமாளிச்சிடுறா. டேய் என்னடா இப்படி சொல்ற? நீ முதல்ல அங்க போய் துர்காவை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த நியூஸை மட்டும் நீ எனக்கு சொல்லு. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. பை. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றதை கேளு. எனக்கு அப்பப்போ துர்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இரு. ஓகேடா? ஓகே ஓகே ஓகே. வள்ளி, எதுக்கு அப்பா கிட்ட காசு எல்லாம் செலவாயிடுச்சுன்னு போய் சொல்ல சொன்னேன்? இப்ப எதுக்கு லூஸ் தன்னமா காசு கட்ட வேணான்ற? அவ பொழைச்சாதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். இங்க பாருமா, முதல்ல விஷயம் என்னன்னு தெரியாம என்ன லூசுன்னு சொல்றத நிறுத்து. அவ பொழைக்க மாட்டான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. ஒரு பணத்துக்கு எதுக்கு சேர்த்து வச்ச காசை செலவு பண்ணணும்? முதல்ல வாய விட்ட மாதிரி திரும்பவும் வாய விடாத. ஏன்னா அவ பொழைச்சாலும் உனக்கு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னடி சொல்ற? உண்மையிலேயே அவளுக்கு குறி சொல்ற சக்தி எல்லாம் போயிடுச்சாமா. என்னடி நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? உனக்கு எப்படி தெரியும் அவளுக்கு குறி சொல்ற சக்தி போயிடுச்சுன்னு? உனக்கு எப்படி தெரியும்? அந்த துர்கா ரிஷியை காதலிக்கிறதுனால என்னையும் அவரையும் சேர விடாம தடுக்கிறா. ஆனா ரிஷிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்குமா? ஏய், என்னடி லூஸ் தனம் உளறிட்டே இருக்க? உனக்கு ரிஷிக்கு கல்யாணம் நடக்குமா? யாருடி அப்படி சொன்னது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? துர்காக்கு குறி சொல்ற சக்தி எல்லாம் போயிடுச்சு. இப்ப சாக போறவளுக்கு செலவு பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் அப்பா வந்து கேட்டா குடுக்கறேன்னு உளராது. என் கல்யாண செலவுக்கு உதவும், புரியுதா? ஏய், உண்மையிலேயே அந்த தம்பி மனசுல நீதான் இருக்கியா? ஆமா. அப்பாடி, என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைக்கணும்னு வேணுது நடக்கணும். ஆனா இவளுக்கு செலவு பண்ணலனாலும் இந்த ஊர் நம்ம அவளை சரியா பார்க்கலன்னு ஏசுமே. அதுக்குள்ள இந்த அனாதை நம்மள கடங்காரி ஆக்காம போய் சேர்ந்தாலே போறோம்.
ம்